வணக்கம் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்றைக்கி சண்டேங்கிறதுனால கொஞ்சம் வேலை இருந்தது. அந்த வேலையெல்லாம் என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்னு தான் வீடியோ எடுத்திருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடுற எல்லா வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். எல்லா வீடியோவுக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த வீடியோவுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலேருந்து ஒரே வேலையாக இருந்தது. வேலை எல்லாமே வந்து பார்த்துட்ருக்கிறப்ப எனக்கு அம்மா ஞாபகம் தான் வந்தது. ஏன்னா எல்லா நாளும் வந்துட்டு அம்மாவங்களுக்கு மட்டும் எப்போ ரெஸ்ட்டே கிடைக்காது. அது நம்ம ஒரு அம்மாவாகிறப்ப தான் வந்து நமக்கே தெரியுது. தம் பிள்ளைங்களுக்கு என்ன தான் நமக்கு வந்து அசதியாக இருந்தாலும் குழந்தைங்களுக்கு தேவையானதை வந்து அந்தந்த நேரங்களில் கொடுத்தாகணுங்கிறதுக்காகவாவது நம்ம வேலை செஞ்சே ஆகணும். அப்படி தான் வந்து போயிட்டு இருந்தது. காலையில் டிஃபன், மதியம் லன்ச்சு, நைட்டு டின்னர்னு மாற்றி மாற்றி அம்மாவை செய்கிறதா ஞாபகமாக இருந்தது. ஒரு வேலையை எப்படி இவ்வளோ வேலையெல்லாம் பார்த்தாங்க அப்படின்னு நினைக்கிறப்பே ரொம்ப வந்து மலைப்பாக இருந்தது. அது நம்ம பண்ணுறப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அம்மாவை நினச்சி ரொம்ப வேதனையாக இருந்தது. கொஞ்சம் நேரம் கூட உட்காராமல் நமக்காக எவ்வளோ வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க அப்படின்னு தோன்றப்போ, அம்மா அப்படின்ற ஒரு ஸ்தானம் வந்து ரொம்ப புனிதமான ஒரு இடம். அதை வந்து அந்தந்த தாயால் மட்டும்தான் நிரப்ப முடியும் அப்படின்றத நான் உணர்கிறேன். இன்றைக்கி சண்டேங்கிறதுனால கொஞ்சம் வேலையாகவே அதிகமாகவே இருந்தது. எல்லா வேலையும் முடிச்சுட்டு எப்படி தூங்குறதுக்கு ரொம்ப லேட்டாக தான் ஆகும். குழந்தைங்க அதுக்கு இடையில வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸாம் போயிட்டுருக்கனால அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டியதெல்லாம் இருந்தது. அதையும் சொல்லிக் கொடுத்துக்கிட்டே ஒவ்வொரு வேலையும் பார்த்துட்ருந்தோம். சண்டேனாலே வந்துட்டு எல்லாருக்கும் ரெஸ்ட் இருக்கும். ஆனால் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு, ஹவுஸ் ஒய்ஃபாக மட்டும் இல்லை, பெண்ணுங்க எல்லாருங்களுக்குமே வந்துட்டு வேலை இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் இன்றைக்கி சண்டேங்கிறதுனால ரொம்பவே வேலை அதிகமாக இருந்தது. கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் நம்ம குழந்தைங்களுக்காகவும் நம்ம ஃபேமிலிக்காக செய்கிறப்போ அந்த கஷ்டம்லாம் அவ்வளோவா தெரியாது. நான் எப்போவுமே சிங்கு பக்கத்தில் ஒரு கவர் வச்சுருப்பேன். அந்த கவரில் வந்து எப்போவுமே டஸ்ட் எல்லாம் அதில் போட்டுருவேன். டஸ்ட்டெல்லாம் போட்டுட்டு அப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து அதை எடுத்து தூர போட்டுடலாம். அந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்லேயும் வந்து ஒவ்வொரு நாள் வந்து எப்படி போகுது அப்படின்றது வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த சண்டேவும் எப்படி போச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு இந்த சண்டே ஃபுல்லாக இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து எடுத்து சொல்லுங்கள். சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம். உங்கள் வீட்டில் என்ன சமைச்சிங்கன்னு சொல்லி எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.